வெல்கம் டு Mr.Agarathi. நான் உங்கள் விஜய். இந்த வீடியோவில் கார்ட்ஸ் அண்ட் காயின்ஸ் ரெண்டையும் யூஸ் பண்ணி ஒரு ட்ரிக் பண்ண போகிறோம். அந்த ட்ரிக் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் உடனே வந்துடும். ஓகே, இப்போ இந்த ட்ரிக் நான் பண்ணுறதுக்கு என் கையில் கார்ட்ஸ் கொஞ்சம் எடுத்துருக்கேன், அதேமாதிரி காயின்ஸ் கொஞ்சம் எடுத்துருக்கேன். இப்போ இந்த காயின்ஸை நான் ஆப்போசிட்டில் வச்சிடுறேன். இப்போது நான் அந்த பக்கம் திரும்பிக்குவேன். எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க இந்த காயின்ஸில் கொஞ்சம் காயின்ஸ் அவங்க எடுத்துக்குவாங்க. எனக்கு இது பண்ணுறதுக்கு 2 பேர் தேவை. ஸோ ஆப்போசிட் இருக்கவங்க அவங்க கொஞ்சம் காயின்ஸ் எடுத்துக்குவாங்க. மீதி காயின்ஸை உங்கள்கிட்ட காட்டிடுவாங்க. இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் தான் 2வதான ஸ்பெக்டேட்டர். ஓகேங்களா? இப்போது 2 பேரும் காயின்ஸை நீங்கள் பிரித்து எடுத்துக்கிட்டு எவ்வளோ காயின்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆப்போசிட்டில் அவங்கள்ட்ட எவ்வளோ காயின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அவங்க மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஆப்போசிட் இருக்க காயின்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு பேலன்ஸ் வந்து கேமராவில் காட்டுங்க. ஓகே, ஓகே, இப்போ என் கையில் ரேண்டம் டெக் ஆஃப் கார்ட்ஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ நான் ஒரு கார்டாக கீழே போட்டே வருவேன். கீழே போடும்போது உங்களோட காயின்ஸோட வேல்யூ என்னவோ அந்த கார்டை நீங்கள் நினச்சிக்கோங்க. எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அந்த காயினோட வேல்யூ அவங்க நினச்சிக்குவாங்க. ஓகே, இப்போ நான் ஒரு கார்டாக கீழே போட்டே வரேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. ஓகே, 30 கார்டாக போட்டிருக்கேன். இப்போ இந்த 30 கார்டில் உங்களோட கார்டோட வேல்யூ என்ன நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதேமாதிரி எனக்கு ஆப்போசிட் இருக்கவங்க அவங்க கையில் எவ்வளோ காயின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த வேல்யூவையும் பார்த்துருப்பாங்க. ஓகே, இப்போ நான் மறுபடியும் இதில் உள்ளே போட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் 2 கார்டாக பிரித்து வச்சுட்டு நான் இப்போ உங்களுக்கு ஒரு கார்டாக ரிவீல் பண்ணுவேன். ஓகேங்களா? நான் 2ஆக பிரித்து வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒவ்வொரு கார்டாக நான் கீழே எடுத்து ரிவீல் பண்ணுறேன். இதில் எனக்கு ஆப்போசிட் இருக்கவங்க எந்த இடத்துல ஸ்டாப் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். உங்களோட கார்டு எங்கே வருதுன்றதுல நீங்களும் ஸ்டாப் சொல்லுங்கள். அப்போது எந்த இடத்துல 2 கார்ட்ஸ் மேட்ச் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நினச்சோட கார்ட்ஸில் இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் ஆஃப் ஸ்பேட்ஸ் இருந்துச்சா. நீங்கள் நினச்ச இடத்துல இருந்த இந்த காயின் வந்து அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த கார்டு தான் இருந்திருக்கும். ஓகே, 2 பேரும் எந்த கால்யூ அவங்க கையில் இருந்த வேல்யூ எவ்வளோன்னு தெரியாது, உங்கள்கிட்ட காட்டின வேல்யூ என்னென்னு தெரியாது. பட் ஆஃப்டர் ஷஃப்லிங் நானாக ரேண்டமாக தான் போட்டேன். போடும்போது கரெக்டாக நீங்கள் பார்த்த கார்டும் அவங்க பார்த்த கார்டும் மேட்ச் ஆகுது. இதுதான் ட்ரிக். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த ட்ரிக் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துடும். இப்போது என் கையில் சட்டன் கார்ட்ஸு காயின்ஸ் தனியாக எடுத்துருக்கேன். காயின்ஸில் வந்து நம்ம 31 ரூபா இருக்கிற மாதிரி காயின்ஸ் எடுத்துக்கணும். அது 5 ரூபா 10 ரூபா கூட எடுத்துக்கலாம், 2 ரூபா 1 ரூபா அந்த மாதிரி ஏதோ ஒரு வேரியேஷன்ஸில் கணக்கு பண்ணி பார்த்தா 31 இருக்கணும். அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இதில் இப்போ அவங்க பிரித்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இப்போ இப்படி எடுப்பாங்கன்னு வைங்களேன். இதில் எடுத்துட்டாங்க அப்படின்னா இப்போ இந்த பக்கம் இருக்கிறவங்க எடுத்துருக்கிறது வந்து 12 ரூபா எடுத்துருப்பாங்க. ஓகே, சப்போஸ் அதில் 11 ரூபா எடுத்துருக்காங்க. ஈஸியாக புரியறதுக்காக டுட்டோரியல்னா இதில் இந்த பக்கம் ஒரு 11 ரூபா வச்சுக்கோங்க. இந்த பக்கம் 30 ரூபா, இந்த பக்கம் 11 ரூபா போச்சுன்னா இந்த பக்கம் 20 ரூபா இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் பிரிச்சுருப்பாங்க. அது எவ்வளோ வேணால் பிரிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரித்து அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். நம்ம இதை எதுவும் நம்ம பிரச்சனையே இல்லை. சும்மா 2 பேரும் நம்பர் அலோகேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அந்த காயின்ஸ் வச்சுருக்கோம். ஒருத்தர் 11, இன்னொருத்தர் 20. ஸோ 31 காயின்ஸ் இருக்கும், 31 rupees இருக்கும் அதில். ஓகேவா? இப்போ நான் இப்போ வந்து காயின் நல்லா ஷஃபிள் பண்ணிக்கிட்டு ஒரு கார்டாக கீழே போடுவேன்.
கீழே போடும்போது நல்லா சால்வ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த இது வந்து நோ செட்டப் ட்ரிக் தான். ஸோ இப்போ நான் ஒரு கார்டாக போடும்போது 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ இந்த கார்டு ஒரு கார்டு 11, இது 11th கார்டு. 12 13 14 15 16 17 18 19 20. ஸோ இந்த கார்டு ஒரு கார்டு 11th கார்டு அண்ட் 20th கார்டு. இது 2 பேரும் ஆளுக்கு ஒன்று நினச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ 2 பேரும் நினச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் சும்மா நம்ம கொஞ்சம் நேரத்துக்காக கார்டு சும்மா போட்டே இருக்கலாம். அது நம்ம சும்மா டைவெர்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். எடுத்து போட்டதுக்கப்புறம் எடுத்து நம்ம திரும்பி உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா ஒன்றே ஒரு விஷயம் அப்படின்னா, மொத்தமாக நம்மகிட்ட வந்து 31 ரூபா இருந்துச்சு. ஸோ அதில் மிட் பாயிண்ட் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 15 ரூபா வரும். ஸோ 15 அப்படிங்கிறது தான் மிட் பாயிண்ட். ஸோ 1 2 3 ஸோ 15 கார்ட்ஸ் நம்ம அதுலேருந்து எடுக்கணும். ஓகேங்களா? அப்படியே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 15 கார்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த பக்கம் இந்த கார்ட்ஸ் வச்சுருங்க. இப்போது மிட் பாயிண்ட் 15ன்றதுனால 20 11 ரெண்டுக்கும் மிடில் பார்த்தீங்கன்னா 15 இருக்கும். 20 11 11 நடுவில் தான் 15. அது மாதிரி ஒன்று நீங்கள் எடுத்தீங்கனாலுமே நடுவில் 15 தான் ஆன்சராக வரும். ஸோ 15ங்கிறத நீங்கள் எடுத்து இந்த பக்கம் வச்சுக்கிட்டு ஒரு கடா பார்த்து ரிவீல் பண்ணுங்கள். எடுத்து ரிவீல் பண்ணுங்க. இது ரெண்டும் மேட்ச் ஆகாது. இப்போ இந்த 2 கார்டு தான் நம்ம எடுத்தோம். இது 11th பொசிஷனில் இருந்துச்சு. இது வந்து 20. பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா 31 ரூபா இருக்கணும் நம்ம கையில். அதில் வேல்யூ 15 மிட் பாயிண்ட். நீங்கள் 21 ரூபா எடுக்கிறீங்கன்னா அதில் வேல்யூ மிட் பாயிண்ட் 10 இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த இந்த இடத்துல நீங்கள் வைக்கிற கார்டு 10 கார்டு வைக்கணும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அது மாதிரி நீங்கள் வேணுங்கிற நம்பர்ஸை நீங்கள் அமௌண்ட்டை நீங்கள் பிரித்து மாற்றி கூட வச்சு ட்ரிக் பண்ணி காட்டலாம். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம காயின்ஸ் தான் கொடுத்துருப்போம். எப்படி அந்த நம்பர் நம்ம நினச்சோம், அவங்க என்ன நம்பர் பிரித்து தான் நமக்கு அவங்க அப்படியே தெரியாது அவங்களுக்கு. ஸோ பண்ணும்போது எக்ஸைட்டிங்காக இருக்கும். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ளேலிஸ்ட்டில் நம்ம போட்ட மற்ற வீடியோஸ் எல்லாமே அதில் இருக்கும். இதே நீங்கள் பாருங்கள், நல்லா எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.